உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய விவகாரம் தொடர்பாக பேராசிரியை நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரத்தை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு நீதிமன்றம். தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஜெகநாத். அவரிடம் பேசுவோம். ஜெகநாத், வணக்கம். இப்ப தண்டனை வழங்குவதற்கு முன்பாக இருதரப்பு வழக்கறிஞர்களும் வாதங்களை முன்வைத்து வருவதாக அறிகிறோம். இருதரப்பிலும் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரிங்க. வணக்கம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தவர் நிர்மலா தேவி. கடந்த 2018ஆம் ஆண்டு கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அளித்ததாக நிர்மலா தேவி பேசிய ஆடியோக்கள் சமூக வலைதளங்கள் பரவியது. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம், விபச்சார தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவின் கீழ் நிர்மலா தேவி மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. நிர்மலா தேவி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக நிர்மலா தேவி மற்றும் பாத்தீங்கன்னா முருகன் ஆராய்ச்சி மாணவர் கருப்புசாமி ஆகியோர் கைது செய்யப்பட்டு பின்பு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இதற்கிடையே பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய போரின் அடிப்படையில் நிர்மலா தேவி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இதுக்கு பின்பு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி விசாரணையில் எஸ்பி ராஜேஸ்வரி தலைமையில் விசாரணை நடைபெற்றது. சுமார் 1160 பக்கம் குற்ற பத்திரிகையானது விசாரணை நீதிமன்றத்தில் போலீசார் தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய விரைவு நீதிமன்றமானது நேற்று அறிவித்திருந்தது. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா தண்டனை விவரத்தை அறிவிக்க வேண்டும் என அரசு தரப்பு வாதம் செய்யப்பட்டது. ஆனால் நிர்மலா தேவி தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் சுரேஷ் நெப்போலியன் தண்டனை விவரத்தை நாளை அறிவிக்க வேண்டும், தீர்ப்பு கூறிய அன்றே தண்டனையை கூற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று அவர் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நிர்மலா தேவி இன்று காலை மதுரை மத்திய சிறையில் இருந்து பார்த்தீர்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். நீதிமன்றத்திற்கு பார்த்தீர்கள் இன்று சரியாக 2:30 மணிக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் சந்திரசேகரன் மற்றும் நிர்மலா தேவி வழக்கறிஞர் சுரேஷ் நெப்போலியன் ஆகியோர் இருவரும் வருகின்றனர். வருகை தந்த நிர்மலா தேவிக்கு உணவு அவர் அருந்துவதற்காக வெளியே அழைத்து சென்ற பின்பு சரியாக 2:30 மணிக்கு அவரும் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே வந்தார். இந்த நிலையில் பார்த்தீர்கள் நீதிபதி பகவதி அம்மாள் தீர்ப்பு வழங்குவதற்காகவும் சரியாக 2:30 மணிக்கு உள்ளே வந்தனர். நீதிபதி பகவதி அம்மாள் முன்பு பார்த்தீர்கள் இருதரப்பு வழக்கறிஞர்களும் தங்களது வாதத்தை அவர்கள் விரிவாக பேச தொடங்கினர். குறிப்பாக 2 தரப்பு வழக்கறிஞர்கள் கூற விரும்புவது என்னவென்றால் நிர்மலா தேவி சார்பாக அவருடைய வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்ட நிர்மலா தேவிக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று இதற்கு முன்பு பல்வேறு வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி அவர் இவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும். குறிப்பாக நிர்மலா தேவியால் குற்றச்சாட்டப்பட்ட நபர்கள் யாரும் பெரிய அளவில் பாதிப்படையவில்லை என்று பல்வேறு கோணத்தில் அவர் அந்த வாதத்தை நீதிமன்றம் வைத்தார். பின்பு அரசு தரப்பு வழக்கறிஞரும் பார்த்தீர்களானால் நிர்மலா தேவிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும், தண்டனையை எக்காரணத்தை கொண்டும் குறைக்க கூடாது, பதிவு செய்யப்பட்ட 4 பிரிவின் வழக்கின் கீழ் ஆனது இந்த தண்டனையானது தனித்தனியாக வழங்க வேண்டும் என்று பல்வேறு விதமான காரசாரமான வாதங்களும் உள்ளே பார்த்தீர்களானால் இருதரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதி முன்பு அவர்கள் முன்வைத்தனர். இது இருதரப்பு வழக்கறிஞர்களுடைய அந்த வாதத்தை கேட்ட பின்பு பார்த்தீங்கன்னா தற்போது நீதிபதி சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்குவதாக கூறி தற்போது நீதிமன்ற வளாகத்தில் இருந்து எந்திரித்து சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 15 நிமிடத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப இன்னும் சற்று நேரத்துல தீர்ப்பு, தண்டனை விவரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம் என்று புரிகிறது. இப்ப இவங்க
வழக்கறிஞருடைய இருதரப்பு வாதங்கள் முன் வச்சாங்க இல்லையா, அதுக்கு நீதிமன்றம் தரப்புல ஏதேனும் கருத்துக்கள் சொல்லப்பட்டுச்சா? தற்போது வரை அவருடைய இருதரப்பு வாதங்களையும் நீதிபதி நன்கு கேட்டறிந்தார். இருதரப்பு வாதத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வழக்கறிஞர்கள் கூறுவதை நீதிபதி அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர்கள் கூறிய பதிவுகளை அனைத்தும் நீதிபதி சரி என்று கூறி அவர்களுடைய வாதங்களை அவர் முன்வைத்த போது அனைத்தையும் அவர் கேட்டிருந்தார். அவர்கள் வழங்கிய அந்த முன்பு வழங்கிய தீர்ப்புக்கான அந்த சான்றிதழ் அந்த இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் நீதிபதி பெற்று அதனையும் பார்க்கிறதுனால அவர் விரிவாக அதையும் வாசித்து பார்த்தார். இந்த நிலையத்தை வாசித்த பின்பு பார்க்கிறதுனால தீர்ப்பு வழங்குவதற்கு சற்று நேரம் ஆகும் என்று கூறிவிட்டு தற்போது இந்த நீதிமன்றத்திலிருந்து நீதிபதி அவர்கள் ஓய்வறைக்கு சென்றிருக்கிறார். ஓய்வறையிலிருந்து மீண்டும் அவர் வருவதற்கு ஒரு 15 நிமிடம் ஆகும். 15 நிமிடம் ஆன பின்பு பார்த்தீங்கன்னா நீதிபதி என்ன நீதி வழங்குவார் என்ற தகவல் நமக்கு தெரிய வரும். தகவல்களை விரிவாக வழங்கமைக்க நன்றி ஜெகநாத். தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய விவகாரம் தொடர்பாக பேராசிரியை நிர்மலா தேவிக்கான தண்டனை விபரம் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தண்டனை விபரம் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னதாகவே இருதரப்பு வழக்கறிஞர்களும் அவர்களுடைய இறுதிக்கட்ட வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இருவருடைய வாதங்களையும் கேட்ட பிறகு இன்னும் சற்று நேரத்தில் நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரத்தை அறிவிக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு நீதிமன்றம். நேற்றைய தினம் இந்த வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதே போன்று இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த உதவி பேராசிரியர் முருகன், அதே போன்று ஆராய்ச்சி மாணவர் கருப்புசாமி ஆகியோரை இந்த வழக்கில் இருந்து விடுவித்திருந்தது விரைவு நீதிமன்றம். இந்த நிலையில் நேற்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டது. தண்டனை விவரம் நேற்றைய தினமே அறிவிக்கப்பட வேண்டும் என்று இல்லை என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதை அடுத்து தண்டனை விவரம் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இறுதி வாதத்தை இருதரப்புமே முன்வைத்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது ஓய்வுக்கு சென்றிருக்கிறார் நீதி அரசர். அதற்கு பிறகு இன்னும் ஒரு 10-15 நிமிடங்களுக்குள்ளாக பேராசிரியை நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரம் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் அங்கு தற்பொழுது நிலவக்கூடிய சூழல். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.